ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து தக்காளி ரைஸ் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்களும் செஞ்சுருப்பீங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு வந்து ரைஸ் நான் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அப்படியே கூட தாளிக்கலாம், பிரியாணி ரைஸில் செய்யலாம். இது வந்து சீரக சம்பா ரைஸு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து நம்ம கீ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டை கிராம்பு தான் சேர்க்க போகிறேன். இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஓல் கரம் மசாலா தான் சேர்க்குறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எவ்வளோ தேவையோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 1 கப் ரைஸு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 தக்காளி, பெரிய தக்காளி. நல்லா வதங்கட்டும். வதங்கி வரட்டும். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, சால்ட்டு, கரம் மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் வந்து ரைஸ்லேயே வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தண்ணியே விட வேண்டாம்னு பாருங்கள். இதிலே வந்து வாட்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலாவும் பச்சை வாசனை போகட்டும். நல்லா வதங்கிச்சு. கொத்தமல்லி தூவிடலாம். புதினா சேர்க்க வேண்டாம். இப்போ ரைஸை போட்டு கலந்து விட்டுடலாம். இது கொஞ்சமாக ஒரு 1/4 லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ ரைஸை போட்டு கலந்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். வேக வச்ச பட்டாணி சேர்க்குறேன். பச்சை பட்டாணி. இது வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இது சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். சால்ட் வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரைஸில் நான் வந்து ஏற்கனவே சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பரிமாறிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி போட்டு செஞ்சு பாருங்கள். டொமேட்டோ ரைஸ் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சடியோட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.